என்ன பார்த்தீங்கன்னா இப்போ இது டிஎம்கே கூட என்ன கேட்டால் வந்து ஒரு வகையில் செட்பேக் இந்த வெற்றி கிட்டத்தட்ட. என்ன காரணம்னா இது வந்த உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஓகே நம்ம 40க்கு 40 ஜெயிச்சோம். விக்ரவாண்டி இடையூறு பண்ணிக்கணும். 8வது சுற்றினுடைய முன்னிலை நிலவரம். எட்டாவது சுற்றில் 31,000 வாக்கள் முன்னிலை. ஓட்டியோ கோடீஸ்வரன். இல்லை அதுதான் இப்போ அந்த கீ ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துட்டு இன்னொன்று உத்தரப்பிரதேசத்தில் இப்போ இடைத்தேர்தல் வரப்போகுது. இதுக்கு ஒட்டி வந்து ஜார்க்கண்டில் பொது தேர்தல் இருக்குது, அதுக்கப்புறம் டெல்லியில் பொது தேர்தல் இருக்குது, இப்போது டெல்லி மகாராஷ்டிரா இருக்குது, அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஜார்க்கண்ட் இருக்குது, அப்புறம் அடுத்த வருஷம் பீகார் இருக்குது. இப்போ இந்த 5 மாநில பொது தேர்தல் வந்துட்டு இதை ரெஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னா பிஜேபிக்கு நெருக்கடி என்பது ஜாஸ்தியாகும். இந்த இடைத்தேர்தலில் கிடைக்கக்கூடிய வெற்றி இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா இந்திய கூட்டணிக்கு. எப்பவுமே இடைத்தேர்தலில் வந்துட்டு இந்திய கூட்டணியில் இருக்கிறவங்க அந்த ஜெயிக்கிறாங்க அப்படின்னும் போது அந்த தொண்டர்களோட அந்த எழுச்சி இருக்கு இல்லைங்களா, அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸை கூட கொடுக்கும். இப்போ இந்த 11ல் பாதிக்கு பாதி பிஜேபி பாதி நான் பிஜேபி ஜெயிச்சிருந்தாங்கன்னா கூட ஓகே, ரூலிங் பார்ட்டி ஒன்றும் இப்போ எப்பயுமே ஜெயிக்கிற மாதிரி ஜெயிச்சிட்டாங்கன்னா. பட் இது வந்து ஒரு மேசிவ் மேண்டேட். 13ல் 11 இல்லை 11ல் 10 ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்திய கூட்டணி. அதே வந்து ஒரு கிளியர் கட் ரூல். வெஸ்ட் பெங்கால் வந்து மம்தா பானர்ஜியோட செல்வாக்கு குறையில, அது அங்கே காட்டுது. ஒருவேளை இந்த சந்தேஷ்காலி போன்ற பிரச்சனைகள் அதெல்லாம் இருக்குது, இல்லை வெஸ்ட் பெங்காலில் வந்து சிபிஐ வந்து வச்சு விசாரணை பண்ணும், ஊழல் இருக்குன்றாங்க. அதே மாதிரி ஜார்க்கண்ட்லேயுமே அந்த ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதே மாதிரி டெல்லியில் இப்போ அந்த பிரச்சனை இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து வரக்கிற அடுத்த சட்டமன்ற தேர்தலில் எப்படி ரெஃப்ளெக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். மொத்தமாக இது வந்து என்னென்னா ஆல் இண்டியா லெவலில் இன்னொன்று பிரதமர் இப்போ வெளிநாடு சுற்றுப்பயணங்கள் இருக்கிறார். இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர்களுக்கு இது ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். 2 நாளைக்கு முன்னாடி கூட நிதின் கட்கரி ஒரு காஷன் சொல்லியிருக்காரு. அதாவது நம்மளோட வாக்கு விகிதாச்சாரம் குறையுது, ஒரு சில ரிஃபார்ம்ஸ் எல்லாம் நம்ம பண்ணணும், குறிப்பாக மக்களுக்கு தேவைப்படுற மாதிரி ரிஃபார்ம்ஸு பாலிசி பிஜேபி மாற்றுனா எந்த விதத்தில் அது மாற்று மற்ற கட்சிகளோட கரப்ஷன் என்பது அது இருந்ததுன்னா அதை வந்து அறவே ஒழிக்கணும். இந்த மாற்றம்லாம் பண்ணால் தான் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு நம்ம போகன்றது நிதின் கட்கரி சொல்லியிருந்தார். கிட்டத்தட்ட நிதின் கட்கரி சொன்ன அந்த காஷன் அந்த ஒரு அது என்ன சொல்கிறது, ஒரு அறிவுரை என்பது இப்போ நிதர்சனமாக கண்டதில் தெரிகிறது. ஓகே, ரைட். விக்கிரவாண்டி தேர்தல் முடிவுகள் மட்டுமல்ல, 13 இடைத்தேர்தல் முடிவுகளும் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்ந்து அதை விவாதத்திற்குள் கொண்டு செல்லலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.